24/12/2024 அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டது. காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை. இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க. காரணம் யாரு? ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையம். அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கு. அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. என்ஐசியிலிருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பு இல்லை, கேமரா இல்லை, 19 ரூபா சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இல்லை. நடந்த வளாகத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்.